உனக்கு தெரியுமா? அப்பா பாட்டில தூர் கூத்து போறாங்க. யார் சொல்றது? அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க. அப்போ வந்து நீ கேக்கணும். அப்பா வந்தாங்க. அப்பா வந்தாங்க. அப்பா உங்க பாட்டில தூர் கூத்து போறாங்களா? இல்லையே. சும்மா சொல்லாத. அது வாங்கி. சும்மா சொல்லாத போ. இல்லையே, டூர் இல்ல. யார் சொன்னா உங்களுக்கு? அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? ஆமா, அம்மா சொன்னாங்க. அது தெரிஞ்சு போச்சு. அம்மா லீவ் கொடுக்க மாட்டாங்களே. அப்பாவுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்களே. லீவ் போட்டு டூர் போகணும்னு சொல்லு. நான் கொடுக்கற லீவ். நீ கொடுக்கலையா லீவ்? அதான் நான் டூர் போணும். நீ சொல்ல. அதான் டூர் போணும். நான் டூர் போணும். சும்மா சொல்றேன். ஓ அப்படியே போ. குட்டீஸுங்களோட தொல்லை தாங்காமல் டூர் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 150 பேர் போனதுனால 3 பஸ் வந்துருந்துச்சு. க்ரீன் கலர் ஹல்க்கு, ப்ளூ கலர் ஸ்பைடர்மேன், ஒயிட் கலர் ட்ரிபிளன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைடர்மேன் தான் வந்துட்டு ப்ளூ. பஸ்ஸு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் பயங்கரமாக போட்டு பஸ்ஸை பார்த்தாலே நமக்கு ஆடாதவங்க கூட ஆடுற அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பஸ்ஸு. இது வரைக்கும் பஸ் இந்த மாதிரி பஸ்ஸில் போனதில்லை. எல்லா ஃபேமிலியுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே, ஜென்ட்ஸு லேடிஸ் எல்லாமே டான்ஸ் ஆனாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஹில்ஸு ஏறுற வரைக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர ஆட்டம். ஏர்லி மார்னிங் கிளம்புனால ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு ரோடு ஃபுல்லாகவே. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லைட்டிங் வந்து நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இருட்டுக்கும் லைட்டிங் நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பா ஜெவின்சி பாப்பா நல்லாவே என்ஜாய் பண்ணுச்சு. பயங்கர டான்ஸு நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த ட்ரிப்பை. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகும்போது பஸ்ஸில் டான்ஸ் ஆடினா தான் அந்த ட்ரிப்பு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும், கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த ட்ரிப்பே எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். அந்த அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க. எங்கள் பாப்பா குட்டி பாருங்கள் எப்படி ஆடுதுன்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. அது சும்மாவே ஆட்டம் போடும், நல்லா டான்ஸ் ஆடும். பஸ்ஸு வேறு லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும், பாட்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா ஆடுனுச்சு. அதோட ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு மோனிகா பாட்டு. மோனிகா பாட்டுக்கு ரொம்பவே நல்லா ஆடுனுச்சு. பாட்டு எல்லாமே நல்ல நல்ல பாட்டை தான் போட்டாங்க. பாட்டு கூட இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம்னாக்க யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ண முடியல, காப்பிரைட் கேட்குறாங்க. ப்ளஸ் வீடியோ வந்து பிளாக் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் வருது, மியூசிக் வரல. மியூசிக் ஆட் பண்ணோம்னாக்கா சேனலே பிளாக் ஆகிட மாட்டுக்கு. அதனால் என்னோடய வாய்ஸ் கூட தான் நீங்கள் டான்ஸை பார்த்தாகணும். இது இன்னொரு பஸ்ஸு. எங்கள் கூட அந்த இன்னொரு பஸ்ஸில் குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடினாங்க, நல்லாவே ஆடினாங்க. பாப்பா மோனிகா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது. மோனிகா பாட்டுனாலே ரொம்ப குஷியாகிடும். எப்படி ஆடுது பாருங்கள். மோனிகா பாட்டுக்குள்ளே எல்லா ஸ்டெப்புமே நல்லா போடும். என்னோடய ஜூனியர் பையன் தூங்கிட்டு இருந்தான், அவனை எழுப்பி போட்டு தூங்காதுன்னு சொல்லி ஆட்டம் போட்டுச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணுச்சு பாப்பா இந்த ட்ரிப்பில். எப்படி கற்று பாருங்கள் மோனிகா அப்படின்ட்டு. மோனிகா ஸ்டெப்புக்குள்ளே எல்லாமே நல்லா போடும் பாப்பா. Few moments later. காலையில் 4:30 கிளம்புனோம். நாங்கள் 8:30க்கெலாம் நாமக்கல் வந்துட்டோம். அங்கே வந்துட்டு குறிஞ்சின்னு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்ததுனால ஒரு பெரிய ஹாலில் தான் சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா நல்ல ஹோட்டலு, குறிஞ்சின்னு ஒரு ஹோட்டலு நாமக்கல்லில்.
இதில் வந்து பஃபே சிஸ்டம் தான். டிஃபன் எல்லாமே காலைல நல்லா பண்ணியிருந்தாங்க. இட்லி, பொங்கல், தோசை, பூரி, வடை, காஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியாக இருந்தது. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்ல டேஸ்ட்டு. பாப்பா தம்பிலாம் நல்லா சாப்பிட்டாங்க. நாமக்கல்லில் சாப்பிட்டு முடிச்சுட்டு சேலம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு பொறுத்த ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஹில்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ஒரு நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறேனே தெரில. பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஹில்ஸ் ஏறினதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா பாட்டெலாம் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு மெலடி சாங்காக ரொம்ப பீஸ்ஃபுல்லான சாங்கெலாம் போட்டாங்க பசங்க. அந்த ஹில்ஸ் ஏறும்போது பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தம்பி பாப்பாலாம் டூர் கூப்பிட்டு போகிறோம். அது ஒரு ஹில் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகும்போது அவங்க இதெல்லாம் பார்த்ததில்ல. பார்த்து ரொம்பவே ஒரு என்ஜாய் பண்ணாங்க. ஒரு பிரமிச்சிட்டாங்க. இப்படிலாம் பார்த்ததில்ல அவங்க இது வரைக்கும். ஏற்காடு போகும்போது அவ்வளோ பெரிய ஹில்ஸ் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஹில்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. நாங்கள் போன பஸ்ஸுமே பார்த்தோம்னா பெரிய பஸ்ஸு. நிறையா பெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக திருப்ப முடியல, டேர்ன் பண்ண முடியல. பஸ்ஸு கொஞ்சம் நிறுத்தி ரிவர்ஸ் எடுத்து அந்த மாதிரி தான் எடுத்து போயிட்டுருந்தோம். ஹேர்பின் பெண்டும் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. ஒரு 4-5 பெண்டு தான் பெருசு. மற்றபடி நார்மல் பெண்டு தான். பட் சண்டே அப்படிங்கனால வந்து ஸ்கூலுமே லீவ் விட்டாங்க. அப்படிங்கனால பஸ்ஸில் நிறையா வந்துச்சு. பஸ்ஸு, வேனு, காரு நிறையா வந்துச்சு. கும்பல் ஜாஸ்தி தான் ஏற்காடு டைமு. ஒன் டே ட்ரிப்புக்கு ஏற்காடு வந்து ஒரு நல்ல இடம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. ரோடுமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டாக இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஹில்ஸ் ட்ராவல் வந்து ரொம்ப நேரம் கிடையாது, கொஞ்ச நேரம் தான். ஜெப்ரிலாம் தூங்கிட்டான். பாப்பாவை நான் மட்டும்தான் ஹில்ஸை ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஹில்ஸ் பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே ஒரு ரம்மியமான காட்சி. இது போல் நம்ம பார்க்க முடியாது. இயர்லி ஒன்ஸ் இது போல் டூர் போனால் தான் நம்ம எல்லாருக்குமே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். குழந்தைங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது போல் அடிக்கடி டூர் போகணும்பா அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் தோட்டத்துக்கு போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது போல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்பா, இது மாதிரி டூர் போகணும்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக டூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். டூர்லாம் இப்படி தான் இருக்குங்கிறத வந்துட்டு குழந்தைங்க அன்றைக்கி தான் ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சுமே அடிக்கடி டூர் போகிறோன்ட்டு. கடைசியாக ஏற்காடு ரீச் ஆகிட்டோம் ஒரு 11:30 போல். 11:30 போல் ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். பைசன் ஒரு ரெசார்ட்டு தான் போயிருந்தோம். ரெசார்ட் வந்து நல்லா பெருசு. நாங்கள் ஒரு 150 பேர் போயிருந்தோம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இதுதான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸு. நல்லா பெருசாக இருந்தது. ஃபேமிலியோடு போனாலுமே தங்குறதுக்கு இடம் இருக்குது. ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அங்கே இடம் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா கிராண்டாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதுமாரி பாருங்கள், இடம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு.